ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தப்தஸ்வர்ண சவர்ண கூர்ணததிரூக்ஷாக்ஷம் ஷடாகேசர. तप्तस्वर्णसवर्णगूर्णदधिरूक्षाक्षं सटाकेसर प्रोत्कम्पप्रनिगुम्बिताम्बरमहो जीयात्तवेदं वपुः. प्रोत्कम्पप्रणिकुम्बिताम्बरमहो जीयातवेदं वपुः. व्याप्तव्याप्तमहादरीसकमुखं खड्गोग्रवल्गन्महा. व्याप्तव्याप्तमहादरीसकमुखं खड्गोग्रवल्गन्महा. जिह्वा निर्गमदृश्यमानसुमहा दंशायुगोड्डामरम्. जिह्वा निर्गमदृश्यमानसुमहा दंश्रायुगोड्डामरम्. तप्तस्वर्णसवर्णगूर्णदधिरूक्षाक्षं षडाकेसर प्रोत्कम्पप्रनिगुम्बिताम्बरमहो जीयात्तवेदं वपुः. तप्तस्वर्णसवर्णगूर्णदधिरूक्षाक्षं सटाकेसर प्रोत्कम्पप्रणिकुम्बिताम्बरमहो जीयातवेदं वपुः. व्याप्तव्याप्तमहादरीसकमुखं खड्गोग्रवल्गन्महा. जिह्वा निर्गमदृश्यमानसुमहा दंशायुगोड्डामरम्. व्याप्तव्याप्तमहादरीसकमुखं खड्गोग्रवल्गन्महा. जिह्वा निर्गमदृश्यमानसुमहा दंश्रायुगोड्डामरम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அஹோ ஆஹா. தப்த ஸ்வர்ண சவர்ண உருக்கின தங்கத்துக்கு ஒப்பான நிறம் கொண்டதும், கூர்ணத் சுழலுகின்ற, அதிரூக்ஷ அக்ஷம் பயங்கரமான விழிகளை கொண்டதும், சடாகேசர பிடரிமயிரின் புரோத்கம்ப வீச்சினால், பிரநிகும்பித அம்பரம் ஆகாயத்தையே மறைப்பதும், வியாப்த வியாப்த அகலத்திரண்டு இருக்கும், மகாதரீசக பெரிய குகையை போன்ற முகம் வாயை கொண்டதும், கட்க உக்ர வாள் போல கொடிய விசையோடு கூடிய, வல்கத் அசைகின்ற, மகாஜிஹ்வா பெரிய நாக்கு, நிர்கம வெளிப்புறம் நீட்டியிருப்பதால் திருஷ்யமான பார்க்க முடிந்த, சுமகா மிகப்பெரிய, தம்ஷ்ட்ராயுக 2 கோரப்பற்கள், உட்டாமரம் பயத்தை ஏற்படுத்துவதுமான, தவ இதம் வப்புகு உன்னுடைய இந்த திருமேனி, ஜீயாது வெல்வதாக. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தப்தஸ்வர்ண சவர்ண கூர்ணததிரூக்ஷாக்ஷம் ஷடாகேசர प्रोत्कम्पप्रनिगुम्बिताम्बरमहो जीयात्तवेदं वपुः. व्याप्तव्याप्तमहादरीसकमुखं खड्गोग्रवल्गन्महा. जिह्वा निर्गमदृश्यमानसुमहा தம்ஷாயுகோட்டாமரம். இந்த ஸ்லோகத்துலேயும் பட்டதிரிகள் நரசிம்மரோட உருவத்தை தான் அவர் வெளியில் வந்தபோது அப்படியே எப்படி இருந்தார் அந்த தூண்லேருந்து வந்தபோதுங்கிறத தான் சொல்கிறார். அவரோட கண்கள் உருக்கிய பொன் போல பிரகாசிக்கிறதாம், கண்கள் சுழல்றதாம்.
அதனால் பயங்கரமாக இருக்கான். அதுக்கப்புறம் அவரோட பிடரி மயிர் அப்படியே ஆகாயத்தை மறைக்கிற அளவு இருந்துதான். அவரோட வாய் ஒரு குகையை போல் அகன்று இருந்துதான். நாக்கு கத்தி மாதிரி பெருசாக இருந்தது. அந்த பயங்கரமான நாக்கு வெளியில் வரும்போது 2 தெற்றிப்பல், 2 கோரப்பல்னு சொல்லுவோம் இல்லையா, அது வெளியில் தெரிஞ்சுதான். அதை இப்படி இந்த உருவத்தை இப்படி இது எல்லாத்தையும் பார்க்கும்போதே பயம் உண்டானது. ஆனால் பகவானே, நீங்கள் எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் இல்லையா, அதனால் உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு பட்டதிரிகள் சொல்கிறார்.